ஆமா கூட அடியாட்களெல்லாம் சேர்த்து கூட்டிட்டு வந்திருக்கா பார்வதி. கண்ணை முடிச்சு பாரு. ஆச்சி ஆச்சி, நான் அக்காவையும் கூட்டிட்டு வந்திருக்கேன். ஆமா பார்வதி பாட்டியோ, சின்ன பொண்ணக்கா கீதாக்கா எல்லாரும் வந்திருக்கோம். கண்ணை முடிச்சு பாருங்க. ஆச்சி, நீ யார பார்க்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தியா? உன் பேத்தியும் கூட்டிட்டு வந்திருக்கேன் ஆச்சி. என் கூட பிறந்தவ, ரெட்டை பிள்ளைல ஒரு பிள்ளை, அவளையும் கூட்டிட்டு வந்திருக்கேன். என்னது கூட பிறந்தவளா? விஜயக்கா இங்க வா. அக்காவா? ஐயே, என்னாச்சு இந்த கிழவிக்கு? கண்ணை மூடிட்டு கண்ணை திறக்காம கிடக்காவோ? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த கண்ணாடிக்கார பிள்ளை மயங்கி கிடந்துச்சு. ஒரு சொம்பு தண்ணியை ஒரு ஊத்தி எழுப்பணும். இப்ப என்னடா இந்த கிழவில கண்ணை மூடிட்டு கிடக்கு? ஆச்சி, தயவு செஞ்சு கண்ணை திறந்து பாரு ஆச்சி. ஏத்தடி என்ன நடக்குங்க? என்ன தவிக்க விட்டுட்டு போயிராத ஆச்சி. என்னது தவிக்க விட்டுட்டு போயிராத ஆச்சியா? அப்போ கிழவி, அட கடவுளே, வெண்ண திரண்டு வர நேரமா பார்த்து பானை உடைஞ்ச கதையெல்லாம் இருக்கு. 2-3 நாளைக்கு முன்னாடி எங்க அண்ணன் வீட்டுக்கு வந்தோம்ல, அங்க நேர போறதுக்கு பதிலா நேரா இங்க வந்திருக்கலாமோ? சட்டுப்பட்டு வந்த வேலையை முடிச்சிருப்பேனே. இப்ப ஐயோ கடவுளே, என்ன ஆகும்னே தெரியலையே. நானும் சரியான கூறுகட்டவளால இருந்திருக்கேன். சின்ன பண்ணி, இதே என்னமா கமலாக்காவோட சம்மதி மாவல்ல, அந்த பிள்ளையவே கூட பிறந்த பிள்ளைனே மலர் சொல்லிட்டு இருக்கா. ஆமாக்கா, எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. இவன் என்னத்த உளறிட்டு கிடக்கான்னு தெரியலையா? உளர்ன மாதிரி தெரியல சின்ன பண்ணி. ஏக்கா, எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குக்கா. என்னத்த செய்ய? கமலாக்கா, கீதா, இது என்னதான் நடக்கு? உங்க மருமகளுக்கு என்னாச்சு? உங்க சம்மந்தி மவளை போய் கூட பிறந்த பிள்ளைன்னு சொல்லிட்டு இருக்கா. யாத்தாடி, இந்த 4 முடிதானி எப்படி சந்தேகப்படுதான்னு பாரு. யாத்தாடி, இவளோ ஒவ்வொன்னா சொல்லி கூட்டத்தை கலைச்சு விடவளோ உங்களுக்கு. என்ன மைனியோ, அந்த பிள்ளை கேட்கப்பட்ட கேள்விக்கு பதில சொல்லாம அப்படியே முகத்தை சோகமா வச்சுக்கிட்டு நிக்கிய. நான் என்னத்த சொல்ல? இங்க உங்க சம்மந்திக்கு மவளாக நம்ம மலர் கூட பிறந்த ரெட்டை பிள்ளை இத்தனை நாள் அந்த விஷயத்தை சொல்லாம மறைச்சு வச்சிருக்கீங்க பாத்தீங்களா நீங்க? ஏக்கிதா, பேசாம இருந்துருப்பதுக்க. என்னமோ எனக்கு முன்னாடி விஷயம் தெரிஞ்ச மாதிரியும் நான் இவ்வளவு நாள் மறைச்சு வச்சிட்டு இருந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கேன். எனக்கே இப்பதான் தெரியும். சின்ன பொண்ணு, நான் கமலாக்கா கிட்ட கேட்டதுக்கு எவ்வளவு கோவமா பதில் சொல்லுதாவ பத்தியா? ஏக்கா, பேசாம இருங்கக்கா. நான் என்ன பார்வதி பாட்டியை கண்ணை முழிச்சு பாக்கலையேன்னு கவலையோட நின்னுகிட்டு இருக்கேன். அதுவும் சரிதான். இன்னும் கண்ணு திறக்காமல இருக்காவோ? அட கடவுளே, கடைசி வரைக்கும் கிளவி கண்ணு திறக்காம போயிருவோம் உங்களுக்கு. உயிர் எழுதுறதுக்கு முன்னாடியே உயிர் போயிரும் உங்களுக்கு. ஆச்சி, கண்ணு திறந்து பாருங்க ஆச்சி. ஆச்சி, அக்கா கூப்பிடுறா பாரு. கண்ணு திறந்து பாரு மக்கா. ஆச்சி, ஆச்சி, கண்ணு திறந்துட்டியா? சரியான ஆளு இந்த பார்வதி. இவ்வளவு நேரமா எல்லாரும் கிடந்து காட்டு கத்து கத்திட்டு கிடந்து எந்திரி எந்திரிடு கண்ணை முடிச்சு பார்க்கவும் இல்ல, கண்ணை உருட்டி கூட பார்க்கலையா? இப்ப அவ பேத்திய மாதிரி வந்து கூப்பிட்ட உடனே கண்ணை முடிச்சு எப்படி பார்க்க போறா? சரியான ஆளுதான் இவ்வளவு. ஆச்சி, பாரு ஆச்சி, அக்காவை பாரு ஆச்சி. மக்கா விஜி, உங்க ஆச்சி கிட்ட பேசு மக்கா. ஆச்சி, ஆச்சி, நல்ல பாரு. விஜி அக்காவை என் கூட பிறந்த ரெட்டை பிள்ளை. சரி, இதெல்லாம் இருக்கட்டும் சின்ன பண்ணி. நம்ம பார்வதி பாட்டியோட மகார்கள்ல செல்வியக்கா, அவங்களுக்கு பிறந்த ரெட்டை பிள்ளை இல்ல, ஒரு பிள்ளை தான் பொழைச்சது, ஒரு பிள்ளை செத்து போயிட்டுல சொன்னாவோ. அது எப்படி இத்தனை வருஷம் கழிச்சு உங்க பேத்தி தான் இந்த பிள்ளை கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்காவோ இந்த அக்கா? அதையும் கேட்டு இந்த மலர் பிள்ளை கண்ணீரை போட்டு வடிச்சிட்டு கிடக்கு. ஆமா, அதானக்கா. பார்வதி பாட்டி நம்மகிட்ட முன்னாடி சொல்லியிருக்காவல்ல, என் 2 பேத்தில ஒரு பேத்தி ஆஸ்பத்திரியில பிறக்கும் போதே செத்து போயிட்டு ஒரு பேத்தியை மட்டும்தான் பொழைக்க வைக்க முடிஞ்சதுன்னு சொன்னாவல்ல. ஆமா சின்ன பொண்ணு, எனக்கு இப்ப அதே கேள்வியா தானே இருக்கு. அன்னைக்கு ஆஸ்பத்திரியில அந்த பிள்ளை இறந்து போயிட்டுன்னு சொன்னாவோ, அப்புறம் எப்படி இன்னைக்கு இவ்வளவு பெரிய பிள்ளையா வளர்ந்து வந்து நிக்கி? அதுவும் நம்ம கமலாக்காவோட சம்மந்திகாரி தான் பிள்ளைய எடுத்து வளர்த்துருக்காவோ. சரி, இருந்துட்டு போட்டு. இத்தனை வருஷம் இல்லாம இப்ப மட்டும் என்ன புதுசா வந்து பேத்திய கொண்டு ஆட்சி கிட்ட காட்டுறதுக்கு வந்திருக்காவோ? ஆமா, அதானே. ஏத்தடி, என்னன்னு கேள்வி கேட்டு கிடக்காவம்மா? ஒரு கேள்விக்கு பதில சொல்லதுக்கு முன்னாடி 9 கேள்வி கேட்டு விடுவோம் உங்களுக்கு. மாதிரி நீ கேட்கப்பட்ட கேள்வி எல்லாம் சரிதான். நான் இதுக்கு முன்னாடியே பிள்ளைய கொண்டு வந்து அவங்க பாட்டி கிட்ட காட்டி இருக்கணும். ஆனா ஏங்கா, இந்த ஊருக்கு வரதுக்கு உங்களுக்கு பஸ் ரூட் தெரியலையோ? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. நானும் பிள்ளை இல்லாம இருந்தேன்னா பிள்ளை கையில கிடைச்ச உடனே எனக்கு பிள்ளை மேல பாசம் அதிகமாயிட்டு பத்துக்க. எங்க பிள்ளைகிட்ட இருந்து நம்மள பிரிச்சிருவாங்களோட ஒரு பயத்துலதான் இத்தனை வருஷமா நான் பிள்ளைய கூட்டிட்டு வராம இருந்துட்டேன். சரி, இத்தனை வருஷமா கூட்டிட்டு வராம இருந்தேல்ல, அதே மாதிரி இப்பவும் கூட்டிட்டு வராம உங்க ஊர்ல இருந்திருக்க வேண்டியதானே? இப்ப மட்டும் திடீர்னு கூட்டிட்டு வந்திருக்கிய. அது அது கேள்வி கேட்கறதெல்லாம் ஈஸிதான். அதுக்கு யோசிச்சு பதில் சொல்லதானே கஷ்டம். என்னக்கா அங்க திரும்பி நின்னுட்டு கஷ்டம் குஷ்டம் கிடைக்கிய? அது அது ஒண்ணு இல்லம்மா. என் பிள்ளையும் அவங்க சொந்தக்காரங்களை எல்லாம் பார்க்கணும்ல, பார்க்காம இருந்தா பிள்ளைக்கு மனசு கஷ்டமா இருக்கும்ல, அதத்தான் அப்படி சொன்ன பத்துக்க. என்னத்தையோ சொல்லுதேக்கா, ஆனா எனக்கு ஒன்னும் சரியா புரியல.
புரிஞ்சா அடுத்த கேள்வியை கேட்பாள. நான் சொன்னது எனக்கே புரிய மாட்டேங்குது. மக்கா, என்ன மக்கா சொல்லுத? ஆமா ஆச்சி, என் கூட பிறந்த அக்கா இன்னும் சாகல, உயிரோட தான் இருக்கா. பாரு ஆச்சி, அக்காவை பாரு. ஆச்சி, நல்லா இருக்கீங்களா? என் பேத்தி, என் பேத்தி. அம்மா, அம்மா, அம்மாவா? அதானே. சின்ன பொண்ணு, மலரும் இந்த பிள்ளையும் ரெட்ட பிள்ளையா? இல்லனா செல்வி அக்காவும் நம்ம கமலாக்காவோட சம்மந்தியாரியும் ரெட்ட பிள்ளைகளா? பார்வதி பாட்டியை பார்த்து அம்மான்னு கூப்பிடுறாவோ? அதானே. உங்க பேத்திய நான்தாம்மா கண்ணும் கருத்துமா பாசமா இத்தனை வருஷமா வளர்த்தேன். எம்மாடி தாயே, நீ நல்லா இருக்கணுமக்கா. என் பேத்திய நல்லபடியா வளர்த்திருக்க. மன்னிச்சிருக்கம்மா, இத்தனை வருஷமா உங்ககிட்ட கொட்டுறது காட்டாம நானும் படுபாவி சுயநலமா இருந்துட்டேன். எங்க என் பிள்ளைய என்கிட்ட இருந்து பிரித்திருவேளோடு ஒரு பயத்துலதான் பிள்ளைய இவ்வளவு நாளா உங்ககிட்ட காட்டாம வச்சிருந்தேன். பிள்ளை மனசு கஷ்டப்படக்கூடாது, சொந்த பந்தங்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிடணும்னு தான் இப்ப கூட்டிட்டு வந்திருக்கம்மா. சொந்த பந்தங்களை எல்லாம் தெரிய வைக்கணும்னா அப்ப இவ்வளவு நாள் என்ன சொந்த பந்தக்காரங்க கூட இல்லாம தனியாவே இருந்திருக்காவோ? கமலா சொன்னால அவ சம்மந்திகாரி நல்ல ஊரோட எல்லாம் சொந்த பந்தங்களோட தான் இருக்கான்னு. சரி இல்லையா? சரி, அதெல்லாம் இருக்கட்டே. ஏத்தாடி இவளும் வந்துட்டாளா? ரெட்ட பிள்ளை இல்ல, ஒரு பிள்ளைய நீங்க வளர்த்ததெல்லாம் சரிதான். ஏக்கா, ஏன் மூணு முடி அக்கா? எம்மாடி, என்னைய சொல்லுதா? ஆமா, உங்ககிட்ட தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்க பிள்ளைய வளர்த்ததெல்லாம் சரிதான். ரெட்ட பிள்ளைன்னா ரெண்டு பிள்ளைகளும் ஒரே மாதிரிலாம் இருக்கும். அட ஆமா. என்ன கீதாக்கா, நான் சொல்றது சரிதானே? நம்ம மரகதக்காவும் அவங்க தங்கச்சி மல்லிகாக்காவும் ரெட்ட பிள்ளைகள் தான். ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்காங்கல்ல. அப்ப இவங்களும் ரெட்ட பிள்ளைகள்னா முக ஜாடையெல்லாம் ஒண்ணு போலலாக்கா இருக்கணும். குதிரவால் மட்டும்தான் ரெண்டு பேருக்கும் ஒண்ணு போல இருக்கு. அட ஆமா. நம்ம இவ்வளவு நேரமா இத பத்தி யோசிக்கவே இல்லையே. கேட்டாடி இவ என்ன இவ்வளவு பெரிய குண்டத்துக்கு போடுதா? கூட்டம் சேர்ந்திருக்கேன்னு நினைச்சேன். இப்ப நம்மளே கூட்டத்தை கரைச்சிட வேண்டியதான். எம்மாடி, அது அது வந்து வயசான ஒருத்தங்க உடம்பு சரியில்லாம முடியாம படுத்து கிடக்காங்க. அவங்கள ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போவதை விட்டுட்டு இப்படி ஆளாளுக்கு கேள்வி கேட்டு கிடக்கல. மனசாட்சி இல்லாம எல்லாரும் இப்படி கூடி விட்டு பார்த்துட்டு கிடக்கல. பாவம், அவங்களுக்கு ஒண்ணு இல்லாட்டி ஒண்ணு ஆயிட்டுன்னா என்ன செய்ய? ஏன் மவளுக்குலாம் ஆட்சி இல்லாம போயிருவாவோ? உங்க பேத்தி பாரு தவிக்க விட்டுட்டு போயிடாதீங்க. அத்தாடி, இவ ஊருக்கு கிளம்புற நேரமா பார்த்து போன்ல பேசிட்டு கிடக்கா. ஆமாங்க, மறுபடியும் முருங்கை மரத்துல ஏற போறாளா என்னவோ தெரியலையே கடவுளே. மர்மலா, என்னதே எல்லா பொருளையும் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் இருக்கட்டும். மர்மலா, கொஞ்சம் அங்க பாரு. என் மாமா போன்ல பேசிட்டு இருக்கா. சரி சரி. இதே சிரிச்சு தானே பேசிக்கிட்டு இருக்கா, ஒன்னும் பிரச்சனை இல்லை, விடுங்க. அதுக்கெல்லாம் மர்மலா, இதே ஒன்னும் பயப்படாதியா, நல்லா சிரிச்சு சந்தோஷமா தான் பேசிக்கிட்டு இருக்கா. அவளை அப்படியே தான் அவ மாமியார் வீட்டுக்கு அனுப்பி வைக்கணும். அவ சிரிச்சு சந்தோஷமா மாமியார் வீட்டுக்கு போனாதான் நம்ம வீட்டுல நிம்மதியா இருக்க முடியும். அதுவும் சரிதான். மக்கா, என்னம்மா? எப்பா, என் மவ சந்தோஷமா இருக்கத பார்த்தா எங்கன்னே பட்டும் போல இருக்க. எம்மா, நான் சந்தோஷமா இருந்தா உனக்கும் சந்தோஷம் தானம்மா. பின்ன இருக்காதா? மர்மலா, சொல்லுங்க தே. மர்மலா, என் மகளுக்கு கொண்டு போக வேண்டிய சீர்தனத்தை எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டீங்களா? ஆமா தே, ஒண்ணு விடாம நீங்க சொன்னது எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சிருக்கேன். சரி சரி. அம்மா, என் மகன் இப்ப வாரம்னு போன் பண்ணாமல? ஆமா தே, இன்னொரு 10 நிமிஷத்துல வந்துருவாங்களாம். சரி மர்மலா. ஏமா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உன் மர்மம் வந்தாமா போன் பண்ணாரு. அப்படியே மக்கா? ஆமாம்மா, உன் மர்மம் என்கிட்ட என்ன சொன்னாரு தெரியுமா? என்ன மக்கா சொன்னாரு? மேனகா, நீ அங்கேயே இருந்துக்க, நான் உன்னை வந்து கூட்டிட்டு போறேன்னு சொன்னாருமா. அப்படியே மக்கா? அப்ப மர்மம் கூப்பிட வராரா? அவரு வாரேன்னு தான் சொன்னாரு. ஆனா நான் தான் வராண்டாங்க. நீங்க நேரா வீட்டுக்கு போங்க. மத்தியானத்துக்கு மேல எங்க அண்ணன் ஆபீஸ்க்கு லீவ் போட்டுட்டு வருவான். எங்க அண்ணன் கூட்டி கொண்டு வந்து விடுவான்னு சொன்னம்மா. ஆமாக்கா, மர்மம் தான் வந்து கூட்டிட்டு போறேன்னு சொல்லுவார்ல. வரப்பட்ட மனுஷனை ஏன் வராண்டாம்னு சொல்லிட்டேன். ஏமா, பொறுப்பா நடந்து விடணும்னு நீ தானமா சொல்லியிருக்க. இப்ப எங்க வீட்டுக்காரர் ஆபீஸ்ல இருந்து இங்க நம்ம வீட்டுக்கு வந்துட்டு திருப்பி இங்க இருந்து மறுபடியும் எங்க மாமியார் வீட்டுக்கு போனா வண்டியில பெட்ரோல் எவ்வளவு செலவாகும்? என்னமா முடிச்சுக்கிட்டு இருக்க? சந்தோஷப்படுமா. உன் மவ நான் தான் எவ்வளவு பொறுப்பா இருக்கேன்னு பாத்தியா? நீ பொறுப்பா இருக்கத பார்த்தா எனக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மக்கா. மர்மலா, பாத்தியா என் மவ எவ்வளவு பொறுப்பா இருக்கான்னு? ஆமாதே, உங்க அம்மாவா நல்ல பொறுப்பா தான் இருக்கா. அவ மாப்பிள்ள பெட்ரோல் செலவு பண்ணி அங்கிருந்து இங்க வரக்கூடாதான். ஆனா என் மாப்பிள்ள மட்டும் அரை நாள் சம்பளத்தை விட்டு அரை நேரம் லீவு போட்டுட்டு இவளை போய் கூட்டி கொண்டு மாமியார் வீட்டுல விடதுக்கு மட்டும் வரணுமா? மருமகள, நீ சொல்லதெல்லாம் நியாயம்தான். கொஞ்சம் பொறுமையா இரு. இப்பதான் நீ சொன்ன அவன் சந்தோஷமா மாமியார் வீட்டுக்கு போனாதான் நாம நம்ம வீட்டுல நிம்மதியா இருக்க முடியும்னு. இந்த நேரம் பார்த்து நீ கோவப்பட்டு பேசாத, கொஞ்சம் பொறுமையா இரு. சரிங்க தே. பருப்பு மாதிரி உட்காந்துக்கிட்டு பொறுப்பா இருக்கலாம்ல.
என்னம்மா மைனி என்ன சொல்லுதாவோ? நீ பொறுப்பா இருக்கல மக்கா, அத நினைச்சு பெருமையா இருக்குன்னு சொல்லுதாவோ மைனிகாரி. சரி சரி. அம்மா கட்டப்பை சாக்கு பையில எல்லா பொருளையும் போட்டு எடுத்து வச்சாச்சுல? ஆமா மக்கா, எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. ஓ மைனிகாரி தான் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து எடுத்து வச்சிருக்கா. ஆமா காய்கறி எல்லாம் 10 ரூபாய்க்கு வாங்கலைல? எடி அது எப்படிடி? பொங்கல் சீருக்குன்னு கொடுக்கப்பட்ட பொருள் எல்லாம் 10 ரூபாய்க்கா வாங்கி வைப்போம். ஒரு சாக்கு மூட்டை நிறைய காய்கறி எல்லாத்தையும் வாங்கி வச்சிருக்கேன். சும்மா அப்படி பெருமைக்கு கொண்டு போயிட்டு அப்படியே வீட்டுல அப்படியே போடுறது என்ன? எல்லாத்தையும் சமைச்சு எடுத்து சாப்பிடுங்க. உன் மாமியாருக்கும் செஞ்சு எடுத்து கொடு என்ன? ஏமா நீ ஒண்ணும் கவலைப்படாத, காய்கறி எல்லாம் ஒண்ணும் வீணா போகாது. ஆமா, ஒரு பெரிய பானை நிறைய எல்லா காய்கறியும் அவிச்சு வச்சு ஒரேடியா முழுங்கிருவாள்ல. எங்க வீட்டுக்கு தேவையான காய்கறி மட்டும் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து வச்சுக்கிட்டு மீதி எல்லாத்தையும் எங்க வீட்டு வாசல்ல கூறு கட்டி வித்துற மாட்டேன். மருமோளா எது காய்கறி நிறைய வாங்காதிய, உங்க மாவா கூறு கட்டி வித்துருவான்னு நான் உங்ககிட்ட சொன்னனா இல்லையா? மருமோளா சிரிக்காத மருமோளா. எது உங்க மாவா சந்தோஷமா இருக்கல்ல, அப்ப நானும் நல்ல சிரிச்ச முகமா தானே இருக்கணும். ஆமா மருமோளா, நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருந்தா தான் நான் நிம்மதியா இருக்க முடியும். கூறு கட்டி விற்க போறாளாம்ல காய்கறியே. அம்மா அதெல்லாம் இருக்கட்டும், அப்புறம் துணிமணி எல்லாம் எடுத்து வச்சிருக்கேல்ல? ஆமாடி, அதான் ஒண்ணு விடாம எல்லாத்தையும் மைனிகாரி பார்த்து பார்த்து எடுத்து வச்சிருக்கான்னு சொன்னோம்ல. அம்மா பொங்கலுக்கு வாங்கின துணியை நான் பார்க்கவே இல்லல்லம்மா. துணி என்னடி துணி? பட்டு சேலை தான் வாங்கி வச்சிருக்கேன். அம்மா நான் பட்டு சேலையை பார்க்கவே இல்லைன்னு சொல்லுதம்லம்மா. நீ சளி பிடிச்சதே உடம்பு சரியில்லாம கிடந்தேல, சரி ஒண்ணு எதுக்கு போட்டு கஷ்டப்படுத்தணும்னு தான் நானும் மைனிகாரியும் போய் கடையில போய் வாங்கிட்டு வந்தோம் பாத்துக்க. சரிம்மா இருக்கட்டு, ஒரு நேரமாவது என் கண்ணுல காட்டுங்க. மருமோளா எது இருங்க, நான் போய் பட்டு சேலை எல்லாம் எடுத்துட்டு வரேன். மைனியோ அப்படியே உங்களுக்கும் அம்மைக்கெல்லாம் எடுத்துட்டு போய் பட்டு சேலை எல்லாத்தையும் எடுத்துட்டு வாங்க. மருமோளா அதாவ சொல்லுதல்ல, போய் எடுத்துட்டு வா. சரிங்க தே. எப்பா கடவுளே, எப்பதான் இடத்த காலி பண்ணுவாளோ. ஏமா ஏன் நின்னுகிட்டே இருக்க? உட்காரு. மரியாதை எல்லாம் மனசுல இருந்தா போதும். ஏன் வீட்ல உட்காரதுக்கு இவகிட்ட என்னத்துக்கு கேட்கணும்? என்னம்மா ஏதோ கோவமா சொன்ன மாதிரி இருக்கு? நீ நிமிஷத்துக்கு நிமிஷம் பொறுப்பா இருக்கல மக்கா, அத நினைச்சா பெருமைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். ஒண்ணு பெருமைப்படுத்துதாமா என் கடமையே. மருமலா நமக்கு எடுத்த பட்டு சேலை அங்க செல்ஃப்ல இருக்கு பாரு. சரிங்க தே, எடுத்துட்டு வரேன். பாப்போமா பட்டு சேலைய? எதே எடுத்துட்டு வந்துட்டேன். கொண்டா மருமலா. வாவ், எல்லா பட்டுமே ரொம்ப சூப்பரா இருக்கு. மக்கா மேனகா, இந்த பச்சை கலரும் இந்த சிறுவேர் பச்சை கலரும் நான் உனக்குன்னு எடுத்தது பத்துக்க, அந்த வாங்கிக்க. இந்த 2 பட்டு மாமா எனக்காக எடுத்தது. ஐயோ போச்சு, அவளுக்கு எடுத்ததையே எங்க அத்தை அவ கையிலேயே கொடுத்துட்டாவல. இப்போ மாத்தில கேப்பா, மைனிக்கு எடுத்த பட்டு சேலை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு அதுதான் வேணுமான்ல கேட்டு வாங்குவா வேணுக்கும்னே. நான் ரொம்ப ஆசைப்பட்டுல அந்த பச்சை கலர்ல குங்கும கலர் பார்டர் போட்ட பட்டை எடுத்தேன். இப்போ ஐயோ இந்த கடங்காரி புடிக்கிட்டு போயிருவாள. எத்தே என்ன மருமலா? எத்தே அது வந்து நீ பேசாம இரு. நான் என்ன சொல்ல வரேன்னு சரியாவே எங்க அத்தை கேட்கல, அதுக்குள்ள சும்மா இருன்னு சொல்லுதாவோ. அம்மையும் அவளும் ஒண்ணு கூட்டிட்டாவோ. எங்க அம்மைய பத்தி எனக்கு நல்லா தெரியும், என் மைனிகாரிய பத்தியும் நல்லாவே தெரியும். ஏம்மா எனக்காக வாங்கின இந்த 2 பட்டு சாரியையும் நீயும் மைனியுமா சேர்ந்தாம செலக்ட் பண்ணினியா? ஆமாடி, நாங்க 2 பேரும் தான் சேர்ந்து செலக்ட் பண்ணோம். நல்ல அளவோல இருக்குல கலர் எல்லாம். பாக்கல, 2 கண்ணையும் உருட்டி உருட்டி நமக்கு வாங்கின பட்டு சேலையவா தானே பாத்துக்கிட்டு இருக்கா. போச்சு. எடி மக்கா, அம்மா வச்சிருக்கோம்ல அந்த 2 பட்டு சேலை உனக்கு பிடிச்சிருக்கா? போடுதாவள என் மாமியார் மீனுக்கு தூண்டில போடுதாவள. எங்க அம்மையும் சரியான ஆளுதான், நல்ல அளவோல கேட்கல. நான் யாரு? ஏமா நீயும் மைனியுமா சேர்ந்து 2 பேரும் கஷ்டப்பட்டு தேடி பிடிச்சி இந்த கலரை பார்த்து எனக்காக எடுத்து கொடுத்துருக்கிய. இந்த பட்டு சேலை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா, இதையும் நான் வச்சுக்கிடுதேன். எடி மக்கா, நான் வச்சிருக்கறியா சொல்லுங்க. இல்லம்மா நான் வச்சிருக்கோம்ல இந்த 2 பட்டு சேலை தான் சொல்லுதேன். அப்பாடா. சரிம்மா, இந்த 2 பட்டு சேலையவே என் பேக்ல வச்சிரு. சரி மக்கா. மருமலா, என் மாமா சொன்னதை கேட்டேல்ல? சரிங்க தே. மாமியார் மருமகளுமா சேர்ந்து போட்ட பிளான நான் சொதப்பிட்டேனா? அந்த 2 பட்டு சேலையே எனக்கு போதும்னு சொன்ன உடனே எங்க அம்மைக்கு முகமே மாறி போயிட்டு, நான் யாரு? என்னெல்லாம் ஏமாத்தவே முடியாது. சரிம்மா, இன்னும் அண்ணன் கொஞ்ச நேரத்துல வந்துருவாம்ல, கிளம்ப வேண்டியதானே? ஆமாடி, உங்க அண்ணன் இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல வந்துருவேன்னு சொன்னானா? சரிம்மா, அப்ப நான் வெளியே போய் வெயிட் பண்ணுவேன். வண்டிக்கார சொந்த ஊரு மதுரை, வண்டிக்கார சொந்த ஊரு மதுரை. மாமியா வீட்டுக்கு போறேன்னு இந்த ஓட்டம் ஓடுதா? பரவாயில்லையே. எத்தே என்ன மருமலா? எத்தே, ஒரு நிமிஷத்துல நான் கெதி கலங்கி போயிட்டேன் தெரியுமா? எதுக்கு மருமலா? எனக்குன்னு வாங்கின பட்டு சேலையை தூக்கி உங்க மவ கையில கொடுத்துருவேளோன்னு எனக்கு ஒரே பயமா இருந்தது. அந்த இடத்துலதான் மருமலா நீ தப்பு பண்ணுதா. ஐ நோ அபௌட் மை மவ.
என்னத்தையும் சொல்லுதிய? ஆமா மருமோள, உன்னை விட என் மவளை பத்தி எனக்கு தான் நல்லா தெரியும். எப்படியும் நான் பட்டு சேலையை மாத்திதான் அவ கையில கொடுத்துருப்பேன்னு அவ நினைச்சிருப்பா. மைனிக்குன்னு வாங்கின சேலையை தான் நம்ம கையில கொடுத்துக்கிட்டு அவளுக்குன்னு வாங்கினதை நான் வச்சிருப்பேன்னு நினைச்சிருந்திருப்பா. அதனால மாத்தாம அவ கையில உள்ளதையே அவளுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிட்டா பத்தியா. நம்ம ஏமாந்துருப்போன்னு நினைச்சிருப்பா. கடைசியில அவதான் ஏமாந்து போறா. கடைசியில அவளுக்குன்னு வாங்கினதே அவளுக்கு கொடுத்தாச்சு, உனக்குன்னு வாங்கினதை வாங்கிட்ட கொடுத்தாச்சு. எப்படி சரியா மருமோள? இத்தே உங்க மூளை படுபயங்கரமா வேலை செய்யுது. ஆமா மருமோள, மவளையும் சமாளிக்கணும், மருமோளையும் விட்டு கொடுக்க கூடாதுல்ல. சரிங்க தே, நான் கூட ஒரு நிமிஷம் எங்க அத்தையை சந்தேகப்பட்டுட்டேன். எங்க நமக்குன்னு வாங்கினதா அவ கையில கொடுத்து அனுப்பிடுவாங்களோன்னு. பரவாயில்ல, எங்க அத்தையும் என்னை விட்டு கொடுக்காம பேசுதாவோ, சந்தோஷமா இருக்கு. வெளிய போய் வெயிட் பண்ணுதேன்னு சொன்னால ஆள காணலையே. எடி எடி மேனகா. அகில் குட்டி. மக்கா வந்துட்டியா? ஆமாம்மா, தங்கச்சி வீட்டுல கொண்டு விடணும்ல, அதனாலதான் ஆபீஸ்ல லீவ் போட்டுட்டு வந்திருக்கேன். சரி மக்கா. சின்ன பொண்ணு, தங்கச்சிக்கு கொடுத்து அனுப்ப வேண்டிய பொருள் எல்லாம் எடுத்து வச்சிட்டேல்ல? ஆமாங்க, எல்லா பொருளையும் எடுத்து வச்சிருக்கோம். அம்மா இம்பா செல்லக்குட்டி, இம்பா இம்பா. இங்க பாரு மக்கா, தங்கச்சி வீட்ல கொண்டு விட்டுட்டு நீ நேரா அப்படியே கிளம்பி வந்துறாத என்ன? ஏமா தங்கச்சி வீட்டுல இருந்து பொங்கல்லாம் கொண்டாடிட்டு வர சொல்லுதியா? கொண்டாடணும்னா கொண்டாடிட்டு வா, யாரு வேண்டாம்னு சொன்னா? ஏமா போமா, நீ வேற. நான் அதை சொல்லல மக்கா. வீட்டுக்கு போன உடனே அவங்க மாமியாரு சாப்பிடு மருமோனேன்னு சொல்லுவாவோ. நீ அந்தல எல்லாம் வேண்டாத்தே, நான் வீட்டுல சாப்பிட்டுட்டு தான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை மட்டும் வாங்கி குடிச்சிட்டு வந்துடாத. ஏமா? ஏல அது நல்லா இருக்கால, வெறும் தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு வந்தா. அவங்களுக்கு சொந்த பந்தம்னு நம்ம தான் இருக்கோம், அதே மாதிரி நம்மளுக்கும் சொந்த பந்தம்னு அவங்க தான் இருக்காவோ. பொங்கலுக்குன்னு தங்கச்சிக்கு சீர் கொடுக்க போறேன், வெறும் தண்ணியை குடிச்சிட்டு வந்தா நல்லாதான் இருக்கும். அதனால அவங்க சாப்பிட சொன்னா உடனே இருந்து சாப்பிட்டு எடுத்துட்டு வா என்ன? என்னம்மா இப்படி சொல்லுத? எங்க அத்தை சொல்லுது சரிதாங்க, கேளுங்க. ஆமா மக்கா, தங்கச்சி ஓடி மருமகளுக்கும் சம்மந்தி அம்மாவுக்கு நம்ம மதிப்பு கொடுக்கணும் பத்தியா. சரிம்மா, நீ சொன்ன மாதிரி அவங்க சாப்பிட சொன்னாங்கன்னு நான் சாப்பிட்டுட்டே வரேன். சரி மக்கா. அப்புறம் பொங்கலுக்கு எங்க வீட்டுக்கு வாங்கன்னு அவங்க கிட்டயும் ஒரு வார்த்தை சொல்லு என்ன? சரிம்மா. அப்பா உம்பா என்ன மக்களே? உம்பா அங்க பாரு. ஆ, என்ன மக்கா? ஏம்மா கொஞ்சம் திரும்பி பாருமா. இவன் ஒருத்தன் உம்பா. அட பேதில போவா. இன்னும் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு போலாம். ஏடி மேனகா, என்னம்மா? ஏடி மாமியார் வீட்டுக்கு போறோம்னு சொல்லிட்டு இப்படி மாட்டு வண்டிக்கு மேல ஏறி உட்கார்ந்திருக்க? உம்பா. இத பாத்துக்கிட்டு தான் இவ்வளவு நேரமா என் மவன் இம்பா இம்பான்னு சொல்லிட்டு கிடந்தானோ? ஏம்மா கவலைப்படாத, நான் இங்கே இருந்துருவேனே. மாமியார் வீட்டுக்கு தான் போறேன், அதுக்கு தானே கிளம்பி ரெடியா இருக்கேன். கீழே இறங்கிட்டு முதல்ல எமக்கு ஆட்டோ வர சொல்லிருக்கீல்ல? ஆமாமா, ஆட்டோக்காரன் கிட்ட சொல்லிருக்கேன், இன்னொரு 5 நிமிஷத்துல வந்துருவான். என்னடி பல்ல காட்டி இடிச்சிட்டு கிடக்க? இறங்கிட்டு முதல்ல. என்ன ஆட்டோ 5 நிமிஷத்துல வந்துருமா? அதுக்கப்புறம் நீ மாமியார் வீட்டுக்கு கிளம்பு. எம்மா ஆட்டோல, கார்ல, பஸ்ல, ட்ரெயின்ல, வேன்ல மாமியார் வீட்டுக்கு போறது கெத்தா இருக்காதுமா. பொங்கல் அதுமா மாமியார் வீட்டுக்கு சீர் சமத்தி எல்லாத்தையும் அந்த மாட்டு வண்டியில கொண்டுட்டு போனாதமா கெத்தா இருக்கும். இல்ல என்னல இவன் இப்படி உளறிட்டு கிடக்கா? ஏம்மா எனக்கு என்னமா தெரியும், நானும் இங்க தானே நிக்கேன். முதல் நாள் தை பொங்கல் வைக்கிறதுக்கு காய்கறி, மளிகை ஜாமான், கரும்பு கட்டெல்லாம் கொடுத்து அனுப்பியிருக்கேன்ல, அதே மாதிரி அடுத்த நாள் மாட்டு பொங்கல் கொண்டாடுறதுக்கு தான் இந்த மாடியையும் மாட்டு வண்டியையும் கூட்டிட்டு போறேன். என்னடா கூட்டிட்டு போறியா? அதான் சொன்னோம்லாமா, மாமியார் வீட்டுக்கு மாட்டு வண்டியில போனாதான் இப்பெல்லாம் கெத்தா இருக்கும்னு. என்னல இப்படி பாத்துக்கிட்டு நிக்க? அவகிட்ட எதையாவது ஒண்ணு சொல்லி எடுத்து வண்டியை விட்டு இறங்க சொல்லு. ஏம்மா நான் அவகிட்ட என்னத்தமா சொல்ல, இப்ப நான் சொன்னா கூட எதையும் கேட்க மாட்டா, வண்டியை விட்டுலாம் இறங்க மாட்டாமா. எங்க இந்த மாட்டு வண்டியும் நம்ம எசைக்கண்ணே வீட்டுல உள்ளது தானே? ஆமா சின்ன பொண்ணு, அத மாதிரிதான் இருக்கு. எசக்கி வீட்டோட இல்லவன் சண்டைக்கு வருவானல. ஏம்மா இப்ப நான் மட்டும் என்னமா செய்ய? இல்லவன் மாட்டு பொங்கல் கழிக்கிறதுனால மாட்டு வண்டியை கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு இருக்கா. ஏம்மா நான் இப்ப என்னமா செய்ய? என்ன செய்யவா? என்னால அந்த எசக்கி பையகிட்ட சண்டைக்கெல்லாம் போக முடியாது. ஏமா நீ யாருகிட்டயும் எதுவும் பேசாண்டாமா, யாருகிட்டயும் நீ சண்டைக்கும் போக வேண்டாம். மாட்டு வண்டியை விலைக்கு வாங்கிடலாம். என்னது, மாட்டு வண்டியை விலைக்கு வாங்க போறாளா? என்னடி கூறுகட்ட மாதிரி பேசிட்டு இருக்க? அம்மா நல்ல நாள் வரப்பமா என்ன இப்படி எல்லாம் ஏசாதம்மா. எசக்கி அண்ணங்கிட்ட சொல்லிட்டு தாமா நான் வண்டியெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன், ஒன்னும் பயப்படாதீங்க. என்னது, எசக்கி என்கிட்ட சொல்லிட்டு எடுத்துட்டு வந்தியா? எங்க அண்ணன் தான் எனக்கு இந்த பொங்கல் சீரெல்லாம் செய்தான், அதனால இந்த மாட்டு வண்டிக்கு உண்டான பணத்தையும் எங்க அண்ணனே தந்துருவான். மொத்தமா தராட்டாலும் அவன் இஎம்ஐலயாவது மாசம் மாசம் உள்ள பணத்தை தந்துருவானேன்னு சொல்லிக்கிட்டு தான் எடுத்துட்டு வந்திருக்கேன் வண்டிய. என்னது, மாசம் மாசம் இஎம்ஐல நான் பணம் கட்டணுமா? என்ன, நான் முன்னாடி மாட்டு வண்டியில போறேன், நீ பின்னாடி பைக்ல வா. ஆட்டோக்கெல்லாம் போட்டு செலவு பண்ணாதனே. அனைவருக்கும் இனிய தை பொங்கல், மாட்டு பொங்கல், காணும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். திமிர் எடுத்து வா. எம்மா எம்மாவா? எனக்கு என்ன, நீ ஆச்சு உன் தங்கச்சி ஆச்சு. நீ வா மருமகளா, நம்ம போவோம் வீட்டுக்குள்ள.
மாட்டு பொங்கலுக்குன்னு அன்னை மாடும் மாட்டு வண்டியும் வாங்கி கொடுத்துருக்காங்க. கொடுக்கட்டு நமக்கு என்ன? ஐயோ எசக்கி என்கிட்ட நான் என்ன பதில சொல்லுவேன்? மேனகா எடி மேனகா. உங்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ